100க்கு 90% யூடியூபர்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஆப்பை பயன்படுத்தி தான் அவங்க சேனலில் அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸுக்கு தேவையான வியூஸு அது மூலிமா தேவையான சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அந்த 2 ஆப்பு பேர் என்னென்னா, ஒன்று விடைக்யூ, இன்னொன்று டியூபடி. ஸோ இந்த 2 ஆப்பு யூஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த ஆப்புடைய யூசேஜ் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸு, யூடியூப்போடைய அஃபிஷியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆப்போடைய இந்த 2 ஆப்போடைய யூசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கும் பட்சத்தில், ஏன் எக்ஸ்பீரியன்ஸான யூடியூபர்ஸே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த தம்ப்நெயில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இது மக்களிடையே ஒர்க் ஆகும் அப்படின்னு பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற தம்ப்நெயிலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த ஆப் சொல்லும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோக்கான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கு ரிலேட்டடான அட்ராக்டிவான டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டேகு, ஹேஷ்டேகு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த 2 ஆப்போடைய யூசேஜ். ஓகேங்களா? இதில் குறிப்பாக விடைக்யூ ஆப்பை யூடியூபே அப்ரூவல் பண்ணியிருக்கு அஃபீஷியலாக. நீங்கள் எப்படி ஒய்டி ஸ்டுடியோவை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி விடைக்யூ ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலான்னு யூடியூபே சொல்லியிருக்கு. டியூபடி அப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டால் தெரியல. ஆனால் விடைக்யூவை எந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டியூபடி ஆப்பையும் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. யூடியூப் டிப்ஸ் போடுற நிறைய பேர் ஒரு சிலர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த ஆப்பில் 2 ஆப்லேயுமே 2 வகையான வெர்ஷன் இருக்குது. ஒன்று ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று பெய்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதுவும் ஒரு டைம் அல்லது 2 டைம் தான் யூஸ் பண்ணி அதை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெய்டு வெர்ஷன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அது அந்த ஆப்லேயோ வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லி இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அன்லிமிட்டடாக எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வெர்ஷன் இருக்குது. இப்போ மொத்தம் இந்த 2 வெர்ஷன். இந்த 2 வெர்ஷனில் நீங்கள் அந்த ஆப்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டி பெய்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு யூசேஜு, அதில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த டேட்டா தான் ஒர்த்தபுளாக இருக்கும். அது மூலிமா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நிறைய பேர் அந்த 2 ஆப்லேயுமே ஃப்ரீ வெர்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ வெர்ஷன் முழுக்க மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான். ஸோ அது எந்த ஒரு ஒர்த்துமே இல்லை, அதில் எந்த யூசேஜுமே இல்லை. ஸோ அது டோட்டலாக வேஸ்ட்டு. ஸோ அந்த ஆப்போ அந்த வெப்சைட்டோ ஏதோ ஒன்று, அது அந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ட்ரைலர் மாதிரி விட்டது தான் இந்த விஷயங்கள். இதை நீங்கள் அந்த ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அப்படி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த ஆப் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்ட சொல்லும். அதை கட்ட முடிஞ்சால் அதை கட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வீடியோக்கான வியூஸ் கிடைக்கும். அப்புறம் என்னதான் இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்தும் தான் உங்களுடைய வியூஸு இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குது. இதை சின்ன விஷயமா சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாலே, இப்போ இதில் இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து போட்டாலே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாமே 50% தான். அடுத்த 50% உங்களுடைய வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் பேசும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலிமா இந்த விடைக்யூ ஆப் அண்ட் டியூபடி ஆப் இது 2 பற்றின ஒரு தெளிவான விளக்கம், இந்த 2 ஆப்போடைய யூசேஜ் என்ன, இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். தொடர்ந்து வேறு ஏதாவது யூடியூப் சார்ந்த ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அந்த ஆப் நேமோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்களுக்காக அந்த வீடியோஸ் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.
எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.